திருச்சிற்றம்பலம்ங்கிறது ஏன் அப்படி சொல்றோங்கிறதுக்கான காரணத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சபூதங்கள்ல மண்ணின் நீர் தீ காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 பூதங்கள். இந்த 5 பூதங்கள்ல நிலத்துல மண்ணு நீர் தீ காற்று ஆகாயம் எல்லாமே கலந்தது மண்ணு. நீர்ல நீர் தீ காற்று ஆகாயம் 4 பூதம் இருக்கு. தீயில தீ காற்று ஆகாயம் 3 பூதம் இருக்கு. காற்றுல காற்று இருக்கு, ஆகாயம் இருக்கு. ஆகாயம் தனித்து இருக்கு. அந்த ஆகாயம் என்கிற பூதமானது மற்ற 4 பூதங்களிலே கலந்தும் பிறகு தனித்தும் விளங்குகிறது. ஆகாசங்கிற பூதத்துக்கான சிறப்பே என்ன? அது கலந்தும் கடந்தும் விளங்கும். இப்ப நம்முடைய நிலம் நீர் தீ காற்று இந்த 4 பூதங்களுக்கும் வைத்து வழிபடுகின்ற தலங்கள் இருக்கு. ஆகாசம் என்று சொல்லுகிற பொழுது திருத்தில்லை சிதம்பரத்தை நாம சொல்லுகிறோம். இப்ப சிதம்பரத்தை நாமத்தை சுருக்கி சொல்லுவது சித்து அம்பரம் சிற்றம்பலம் என்று சொல்லுவோம். அம்பரம் அம்பலம், அம்பரத்தின் ஒரு கூறு அம்பலம். அம்பரம்னா அது பொது, அம்பலம் ஒரு குறிப்பிட்ட இடம். சிதம்பரம் அதுல சிற்றம்பலம். சிதம்பரங்கிறது ஊரு, சிற்றம்பலங்கிறது அங்க சபை. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு வட்டம், இந்த வட்டத்தினுடைய இந்த அவுட்டர் ரிங்குக்கு அதுக்கு வட்டப்பரிதி பேரு, சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த வட்டப்பரிதியில ஏதாவது ஒரு பகுதியை கட் பண்ணி எடுத்தா அதுக்கு ஆர்க்குன்னு பேரு, வட்டவில் அப்படிம்பாங்க. இப்ப சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு ஆர்க்கு, அது எந்த பகுதியை எடுத்தாலும் ஆர்க்கு தான். அப்ப அது முழுக்க இருக்கிறது வட்டப்பரிதியில இந்த வில் அல்லது ஆர்க் என்று சொல்லக்கூடிய சர்க்கம்ஃபரன்ஸினுடைய ஒரு பகுதி. அது போல ஆகாசங்கிறத குறிக்கிறது எது? சிதம்பரம். முழுக்க இருக்கக்கூடிய சிதம்பரத்துல சிற்றம்பலம் ஒரு பகுதி. இது தனித்தும் விளங்கும் கடந்தும் விளங்கும். நாம திருமுறையை ஒரு இடத்துல உட்கார்ந்து வாசிக்கிறோம். சிவபெருமானுக்கு அது சமர்ப்பிக்கிற இடமாக இருக்கிற காரணத்தினால இப்ப சிவபெருமான அங்க எழுந்தருளை பண்ணணும். இந்த சிவம் இருக்க அது தனித்து இருக்கும், எல்லாத்தோடையும் கலந்து இருக்கும். அப்படி ஆகாசம் எல்லாத்திலையும் கலந்து இருக்கும், தனித்தும் இருக்கும் என்கிற அந்த ஆகாசம் தான் சிதம்பரம். அங்க இருக்கிறதா சிற்றம்பலம். அந்த சிற்றம்பலம் இருக்க அது தனித்து இருக்கும், எல்லாவற்றிலும் கலந்து இருக்கும். அதனால இப்ப நான் பாட போற திருமுறை பாடல் இருக்கே, அந்த பாடல்கிற ஓசையில தனித்து இருக்கிற சிவம் இதுல இறங்க வேண்டும். நான் பாடுகிற பாடல்ல அவர் தோய்ந்து நிற்க வேண்டும். எனவே அவரை ஆவாகனம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருமுறையை பாடுகிற பொழுது ஆகாச வடிவமாக இருக்கிற திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி நாம திருமுறைகளை ஓதுகிறோம். இப்ப திருச்சிற்றம்பலம் ஏன் சொல்லி ஓதுறோம்னா, சுவாமியா ஆவாகனம் பண்றோம். அப்படி பாடி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப சாமி ரொம்ப நன்றி போயிட்டு வாங்கன்னு திருப்பி அனுப்பி வைக்கிறோம். அதுதான் முடிக்கும் போது திருச்சிற்றம்பலம் சொல்றோம். இந்த ஆவாகனம் பண்றது அனுப்பி வைக்கிறது தான் சிற்றம்பலம். பாட்டு பாடி முடிச்ச உடனே அந்த இடத்திலே பெருமான் அவற்றை ஏற்றுக்கொண்டார்னு அர்த்தம் சிற்றம்பலம்.